ஏன்னா யாக்கோப்பு 2வது அதிகாரம் 23வது வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பண்றதுக்கு முன்பாக கர்த்தர் சொன்ன உடனே அதை அவன் விசுவாசித்தான் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம வாசித்த கலாத்தியர் 3வது அதிகாரத்துல அவன் விசுவாசித்தான் அதை நீதியா எண்ணினார்னு இருக்கு. ரோமர் 4வது அதிகாரத்திலையும் அதே காரியத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் விசுவாசித்தான், அவன் கர்த்தர் நீதியா எண்ணினார்னு. இங்க யாக்கோப்பு சொல்றாரு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அவன் விசுவாசித்தான், அவன் சூழ்நிலையெல்லாம் பார்க்கல, விசுவாசித்தான். அநேக நேரத்தில் தடுமாறின அவனுக்கும் விசுவாசம் வரல. கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு, இன்னும் நிறைவேறல. சரி, சாராள் சொல்றபடி அடிமை பெண்ணு ஆகார் மூலமா எனக்கு சந்ததி உண்டாகட்டும்னு கீழ்ப்படிஞ்சான். உண்மைதான், அவனுக்கு விசுவாசம் இல்லைதான். அடியேனுக்கு என்ன தருவீர், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படிங்கிறப்ப மறுபடியும் கூப்பிட்டு வானத்து நட்சத்திரங்களை பாரு, என்ன முடியுமா அந்த அளவுக்கு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னாருன்னு இருக்கு. விசுவாசம் இல்லைதான், ஆனால் விசுவாசத்தை உண்டாக்குகிறார். மனுஷரை குறித்து பயமெல்லாம் தான் இருந்துச்சு, ஆனால் அந்த பயத்துல இருந்தெல்லாம் கர்த்தர் அவனை தைரியப்படுத்துகிறார். அப்போ உண்மை உள்ளவனாக இருந்தான். அடுத்து விசுவாசம் உள்ளவன். எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கர்த்தர் அழைச்சிட்டாரு. அடுத்து அந்த தேசம் எப்படி இருக்கும், ஜனங்களே எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனாரு. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போனான்னு இருக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவன் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எப்படி இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்கு, என்ன சூழ்நிலையில இருக்கும், அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. கடவுள் சொல்லிட்டார், அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று ஒரு கீழ்ப்படிதல் அவனுக்குள்ளே இருந்தது. போகுமிடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருக்கிறான்.